இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் வண்டி நடு ரோட்டில் இருந்துச்சுன்னா ஃபைனு, போலீஸ்காரங்க பார்த்தா அதுக்கு ஃபைன். பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு அப்புறம் கேக்கு பிஸ்ஸா மட்டும் ஒர்க் ஆக மாட்டுக்கு. ஸோ ஏசி கம்மி. ஸோ 5 கிலோ ரைஸ் எடுத்தோன்னா 23 தானே, 23 பாஸ்மதி ரைஸ். பார்த்தீங்கன்னா பிளானட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டாங்க. ஏசி ஃப்ரெண்டில் காற்றே சுத்தமாக இல்லை. அஸ்ஸலாமு ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ காலைல பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் மாஸ்டர் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நேற்றே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஈவினிங் டியூட்டி இருக்குது, வெளியே போகிறோம்ட்டாங்க மேடம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மசா முட்டு வந்தோடனே சொல்லிட்டாங்க 3 மணிக்கு போவேன், நீ சாப்பிட்னா சாப்பிட்டுக்கோ, சாப்பிட்டு ரெடியாக இருந்துக்கோன்னு. ஏன்னா நேற்றே போயிட்டு வர பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆகுது. பட் இன்றைக்கி எங்கே போகிறாங்கன்னு தெரில. இன்றைக்கி அதே இடத்துக்கு தான் போகிறாங்களா இல்லை வேறு இடத்துக்கு போகிறாங்கன்னு தெரில. ஸோ வந்து சமைச்சு சாப்பிட்டு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதான் டியூட்டிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போகிறாங்கன்னு தெரில. சம்டைம் லொக்கேஷன் பார்த்து போகணும், அப்படி இல்லைனா தெரிஞ்ச இடம்னா லொக்கேஷனே வேணாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டியில் காலைல மதரசா போகும்போது பெட்ரோல் இல்லை. ஸோ பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வரல, 1 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் லாரி வந்திருக்குன்னு. ஸோ பெட்ரோல் லைட் எரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் லைட் எரிஞ்சால் ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். பஸ் பெட்ரோல் லைட் எரிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டியூட்டி போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதரசாவுக்கு போயிட்டேன், லைட் எரியுது. ஏன்னா ஏசி வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஏசி ஓடையில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நிறைய உரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் வண்டி நடு ரோட்டில் இருந்துச்சுன்னா ஃபைனு, போலீஸ்காரங்க பார்த்தா அதுக்கு ஃபைன் அடிச்சுவாங்க. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை திரும்பி வீட்டு வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சவுதியை பொறுத்த வரைக்கும் வண்டியில் லைட் எரியுறதை கவனமாக பார்க்கணும், அந்த பெட்ரோலு. ஸோ வண்டியில் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 5 மணி ஆகுது. எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஸோ இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறாங்களா அல்லது எங்கே போகிறாங்கன்னு தெரில. இப்போ எல்லாமே வந்துருச்சு வீட்டிலேருந்து. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு அப்புறம் கேக்கு பிஸ்கட்டு அதுக்கப்புறம் காவா எல்லாமே வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க. அப்படியும் கொண்டு போகணும் ஆஃபீஸுக்கு. இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு தான் வந்தாங்க. ஸோ ஆஃபீஸில் எல்லா திங்ஸையும் இறக்கி வச்சாச்சு. ஸோ இறக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி ஃப்ரண்டில் மட்டும் ஒர்க் ஆக மாட்டுக்கு. ஸோ ஏசி ஒர்க் ஆகுது, பேக்கில் மட்டும்தான் கூலிங் இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடைச்ச மாதிரி இருக்குது, காற்றே வர மாட்டுக்கு. ஸோ கஃபிலில் ஃபோன் அடிச்சுட்டு ஸோ அந்த ஏசியை மட்டும் என்ன போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போச்சிருக்காங்க வீட்டுக்கு. ஸோ அந்த தண்ணியும் போய் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஃபிலுக்கு கால் பண்ணிட்டு ஏசியை தான் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. இப்போ ஏசி ஒர்க் ஆகுது, ஆனால் ஃப்ரண்டில் மட்டும் இது வர மாட்டுக்கு, அந்த காற்றே வர மாட்டுக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா கூலிங்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஃப்ரண்டில் சுத்தமாக ஏசி இல்லை. இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏசி சரி பண்ணுற கடை இருக்கான்னு தெரில. ஸோ நம்ம ஓனருக்கு ஃபோன் அடித்து கஃபில்ட்டு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க. போயிட்டு இதை பார்க்கணும் என்னென்னு. ஸோ நைட் டைம் ஏசி வேணாம், பட் இருந்தாலும் இங்கே நான் எப்போதும் வண்டி எடுக்கல, நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி ஏசியோட தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வரல பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் கட்டுன்னு ஒன்று கிடைக்கும். சாம்பார் கட்டுனா நம்ம சாம்பார் வைக்க எல்லா காய்கறியும் ஒரு கட்டு எனக்கு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 7 ரியால், நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 140 ரூபா வரும். ஸோ அது வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் சொல்லி நேரில் அந்த கேரளா கடைக்கு வந்துட்டேன். அந்த கடை கேரளா கடை உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் கட்டு வாங்க போகிறோம். ஸோ சாம்பார் கட்டு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா 7 ரியால். அப்புறம் கருவேப்பிலாம் இங்கே கிடைக்கும். சாம்பார் வைக்க எல்லா திங்ஸுமே வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வெஜிடபிளும் கிடைக்கும். கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு, சுரைக்காய், ஸோ எல்லாமே கிடைக்கும் இங்கே. ஆனியன் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீஃபு, மட்டனு, எல்லா ப்ரோசன் சிக்கனு எல்லாமே இங்கே கிடைக்கும். சரி, நம்ம இந்தியன் ரைஸ் கிடைக்குமா இங்கே? இந்தியன் ரைஸ் வேணும். ஸோ இந்தியன் ரைஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். பாலக்காடு மட்டை, கேரளா ரைஸும் கிடைக்கும், அதே மாதிரி இந்தியன் ரைஸும் கிடைக்கும். எல்லா கடையிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் விலை கம்மி. ஸோ 5 கிலோ ரைஸ் எடுத்தோன்னா 23 தானே, 23 பாஸ்மதி ரைஸு எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம ஊரில் இருக்க எல்லா திங்ஸுமே இங்கே குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம். ஸோ எக்ஸிட் 8 தான் இருக்குது லொக்கேஷன். ஆனால் உங்களுக்கு வேணால் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ நம்ம அண்ணன் தான் நிறைய திங்ஸ் வேணால் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. அண்ணன் டிஸ்கவுண்ட் பண்ணல மச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் கட்டு வாங்கிட்டோம். நேராக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தான் போயிருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏசியை மட்டும் சரி பண்ணணும். ஓனர் கால் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ ஓனர் சொல்லிட்டாங்க கடையில் போய் நேராக விட்டுட்டு என்னன்னு கேட்டுட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் ஏசி ரிப்பேர் பார்க்குற கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரூமில் எல்லா திங்ஸுமே சமைக்கிறதுக்கு நான் அந்த கேரளா கடையில் தான் வாங்குவேன். ஸோ நம்ம ஊர் திங்ஸ் எல்லாமே கிடைக்கிறனால என் ரூமுலேருந்து இந்த கேரளா கடை பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் எப்போதுமே இங்கே தான் வருவேன். லுலு மால் போகணுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அதனால் லுலு மாலுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த கடையில் எப்போதுமே வாங்கிக்கிடுவேன். எப்போது
ஒரு 2 வீக்ஸ் ஒருக்கா தான் லுலு மால் போகிறேன். ஸோ இப்போ போகிற வழில பார்த்தீங்கன்னா ஏசி சரி பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து ஹாரனும் வண்டியில் ரொம்ப நாள் அடிக்கவே இல்லை. ஸோ அதையும் சேர்த்து சரி பண்ணணும். இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு கஃபிலுக்கு கால் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க பேசுவாங்க. பேசுனதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிவிட்டு அப்படியே ரூம் போயிடலாம். ஸோ எவ்வளோ மணி நேரம் ஆகும் தெரியல சரி பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி சரி பண்ணிட்டு தான் நம்ம ரூமுக்கு போகணும். ஒரு கடைக்கு வந்தோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சென்னையால் போய் பார்க்க சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இங்கே ஒரு ஏசி பார்க்குறவங்க வந்து பாகிஸ்தானியா. ஸோ அவங்க வந்து இப்போ இல்லையா, வெக்கேஷன் போயிட்டாங்களா, அதனால் சென்னையால் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பூரி அலையன் மாபி சுகுல் சார் புக்ரா சோய் சம்டைம் சுகுல் பஸ் واحد يجي بس سجل بعدين مرة ما في سجل كامل سيم كله شريه اكيد أيوة. تشوف شيء زيد شيء شوف هذا هواء مرة ما في يجي بس هواء يجي فوق منك شوف هاي مكان كله فوق يجي هواء شيء من قدامك بس اللي صبح هذا فيه مشكلة. مدير شوف ورا شوف مدير 100 يجي. ஏசி ரிப்பேர் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஹார்னும் அடிக்கலை. அதையும் கபில் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து சரி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் தான் இப்போ சரி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளானட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டாங்க. ஏசி ஃப்ரெண்டில் காற்றே சுத்தமாக இல்லை. ஸோ மேலே கூட பார்த்தீங்கன்னா இங்கே கூட தான் காற்று வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்னும் கொஞ்ச நாளாகவே வேலை பண்ணல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட பையன் வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டு தான் இந்த கடையில் வச்சுருக்கவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம சரி பண்ணிட்டோம். ஏசி சரி பண்ணிட்டோம். இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரன் சரி பண்ண முடியலைன்ட்டாங்க. ஸோ அதுக்கு ஏதோ ஒயர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, எடுத்து வரல. இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக ஒன்று வாங்கி வைக்கணும் ஒரு மிஷின் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒர்க்கு தான். ஸோ இந்த இதை மட்டும் இந்த சைடில் மட்டும் கலட்டி ஃபீஸை மட்டும் சரி பண்ணாங்க. சரி பண்ணி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் அது ஒர்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு அப்புறம் 1 மணி நேரம் டயருக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் மேடத்தை கூப்பிட்டு வரணும். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மேடத்தை கூப்பிட்டு வந்தோன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கே 250 ரியால் 1/2 hour வேலை தான். ஸோ அவங்களுக்கு அந்தளவு வேலை தெரியல அவருக்கு, அந்த ஒர்க் பண்ணுறவருக்கு. ஸோ இதையும் கழட்டி பார்த்தாரு, எப்படியோ ரெடி பண்ணிட்டாரு.